அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் கன்சல்பேட்டை, காந்தி நகர், வனவாசி நகர் பகுதி மக்கள் பழைய பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இணைகிறார். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வேலூர் மாவட்டம் வேலூர்ல நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கும் இடங்களில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மேயர் சுஜாதா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். முள்ளிப்பாளையம் நிக்கில்சன் கால்வாயில் கன்சால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்யும் பொழுது நிக்கில்சன் கால்வாயை ஒட்டியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றவும், தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் மழை நீரை வெளியே ஏற்றவும் ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டார். அப்பொழுது கன்சால்பேட்டை, காந்தி நகர், வனவாசி நகரை சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிகளில் சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக கழிவு நீரோடு சேர்ந்து மழை நீரும் வீடுகளில் சூழ்ந்து தேங்கி இருப்பதால் மிகுந்த அவதிக்குள்ளாகிறோம். எனவே மாவட்ட ஆட்சியர் எங்கள் பகுதியில் நேரில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி மாங்காய் மண்டி பழைய தேசிய நெடுஞ்சாலையில, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் வேலூர் வடக்கு போலீசார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி போராட்டமானது கைவிடப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் மழையில கன்சால்பேட்டை, காந்தி நகர் மற்றும் வனவாசி நகரை சேர்ந்த மக்கள் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் காலை உணவு மற்றும் மதிய உணவு சமைக்காமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.